தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரசன்ஸே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு உங்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவர் எதிர்கட்சி. அவருக்கு விருப்பம் என்னென்னா, இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், எங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சியும் அவரோட வந்து சேரணும்னு அவருக்கு ஆசை, விருப்பம், கனவு. அந்த கனவு எதுவும் அவருக்கு நிறைவேறலை. அதனால் ஆத்திரத்தில், கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, அவர் சொல்கிறது கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுகவோட அடிமையாக இருக்காங்கன்றாரு. பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுக அடிமையாக இருந்தது மாதிரி வேறு எந்த கட்சியும் வேறு எந்த கட்சிக்கிட்டையும் அடிமையாக இருந்தது கிடையாது. அதாவது அடிமை அப்படிங்கிறது தோழமையாக இருக்கிறதுங்கிறது வேறு. மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய பொழுது அனைத்தும் ஆதரவாக இருந்த கட்சி அதிமுக. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய தலைவராக விளங்கிய எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை காப்பாற்றிய ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த திட்டங்கள் அனைத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. யார் அடிமை? ஜெயலலிதா. குறிப்பாக உதய் மின் திட்டம், ஜெயலலிதாவை ஏற்க வேண்டும், கையெழுத்து போடணும் நிர்பந்தப்படுத்தினாங்க. முடியாது, இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும், ஒருபோதும் அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு நிராகரித்தாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். இவர் முதலமைச்சர் ஆன பிறகு கையெழுத்து போட்டாங்க. அதான் இன்றைக்கி மின்கட்டண உயர்வுக்கு காரணமே இவருக்கு கையெழுத்து போட்டது தான் அடிப்படையான காரணம். யார் அடிமை? அப்போ மக்கள் விரோத பிரச்சனைகளில், பல்வேறு பிரச்சனைகளில் பிஜேபிக்கு இன்றைக்கும், நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. திமுக மக்கள் விரோத கொள்கைகளை பின்பற்றி அதுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். வேலை நேரம் 8 மணி நேரம் 12 மணியாக உயர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக எதிர்த்து அறிக்கையில் வெளியிட்டு ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்தோம். பின்னர் 2 நாள் அது திரும்ப பெறப்பட்டதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த மாதிரி எதையாவது ஒன்றை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கான்னு சொல்ல முடியுமா?